மாடை அவுத்து விட்டு எங்க போனான்னு மாடை வயலை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். யார் விட்டு மாடுன்னு தெரியலையே. தினைக்கும் ஆனா வருது, ஆளே காணுமே. விவசாயம் பண்ண முடியலையே. இந்த ஆடு மாடலை அவுத்து விட்டு பெரிய ரகலை பண்றாங்களே இவங்க. என்ன மாடு வளர்க்குறாங்க. யார் விட்டுதான் இந்த அவன் வரான் அவனதான் இருக்குமோ. யாரு என் மாடு? ஏன் அது என் மாடு தான். என்னப்பா? என்னப்பாவா? உனக்கு அறிவு இருக்காயா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த காலத்துல யாருமே விவசாயம் பண்ண நேரத்தை நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் இந்த மாடை அவுத்து விட்டு பயிரனா என்ன துவைச்சு வச்சிருக்கு பாரு. விவசாயம் பண்ண முடியாது போல இருக்க. இந்த காலத்துல கொஞ்சம் பேர் தான்ப்பா விவசாயம் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணி தொலையாதீங்க நீங்க. அந்த மாடை கட்டு போ. அப்படி என்ன மெஞ்சிருச்சு? மெஞ்சிருச்சா? மடப்பையில இங்க வந்து வயலை பாரு. எல்லாம் மெஞ்சிருச்சு அதார்த்தமா கேக்குற. கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்ன மெஞ்சிருச்சுன்னு கேக்குற? ஏய் இங்க வா, வயல வந்து பாரு. மாடை புடிச்சுட்டு போயிருந்தா மாடை பிடிச்சா கட்டி போட தெரியுமா இல்லையா? என்ன கோபமா பேசுறீங்க? மாடை பிடிச்சதாங்க வந்தேன். இப்பதான் புரியுது. நீ தினைக்கும் இதே மாதிரி மேய விட்டுட்டு சாயந்தர நேரத்துல பிடிக்க வர்ற. இப்ப மணி என்ன ஆகுது? மணி 4:30 ஆகுது. காலையில அவுத்து விட்டுற, இப்ப பிடிக்க வர்ற. இப்படியே தினைக்கு பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு கிட்டத்தட்ட சுத்தி அந்த வயலை சுத்தி இந்த 2.5 ஏக்கர் அப்படியே ஓரமாவே மேய்ஞ்சு கிடக்கு. நீ ஆக இது வரைக்கும் கட்டி மேய்க்கிறது இல்ல. ஆனா நீ மாட்டை கட்ட மாட்ட. கேட்டா அதே இடத்துல பேசுற நீ. அதான் மாடை பிடிக்க வந்தாங்க. விடுங்க, பிடிச்சிட்டு போறேன்ட்டல்ல. பேசாதீங்க, விடுங்க. இதோட வார்த்தையை விடுங்க. போமே பேசாதுன்னு சொல்லியா? கொஞ்சமா யோசிச்சு பாரு. விவசாயத்தை பத்தி என்ன நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாரு, அவங்களுடைய சிரமம் என்னன்னு பாரு. இப்போ மாடுக்கு எதுவும் ஒன்னா உனக்கு துடிக்கும்ல, அது மாதிரி தானே எங்களுக்கும். அதுக்காண்டி ஆடு மாடு வளர்க்க வேணாம் நாங்க சொல்றோம். வளங்க, கட்டி போட்டு வளங்க. நீ முதல்ல மாடை கட்டுவியா கட்ட மாட்டியா? இது லோனு மாடு ஐயா. லோனு வாங்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு கட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே போலதான் மாசத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்கா? அவங்க சொன்னது என்னன்னு உனக்கு தெரியுமா? மாசத்துக்கு ஒரு முறை கட்டுனா மாடையாடா கட்ட சொன்னாங்க. மடப்பையில மாடையா கட்ட சொன்னாங்க. டீவ மாசுக்கு ஒரு தடவை கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீ அதை வந்து மாடு நினைச்சிட்டு மாசுக்கு ஒரு தடவை தான் மாடை பிடிச்சி கட்டுறியா? அவங்க சொன்னது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணு. புரியுதா? அவங்க சொன்னது மாதம் லோனை கட்ட தான் சொன்னாங்க, மாட்டை கட்ட சொல்லல. நீ என்ன பண்றனா மாதம் லோனை கட்டு, தினைக்கு மாட்டை கட்டு. இன்னைக்கு சொல்றதான் இங்க வந்து தோப்புல வேணா மாட்டை கட்டி மேய் வேணான்னு சொல்ல, வயலுக்கு வராம. ஆனா இனி வயலுக்குள்ள வந்துச்சுன்னா உன் மாடை வித்து என்னுடைய நஷ்டீட நான் தீர்த்துக்குவேன். புரியுதா? வா, இப்படிலாம் இருக்காங்க பாரு. பேங்க்ல நல்லதுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதை எப்படி பயன்படுத்துறாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க? இது மாதிரிலாம் பண்ணுனா எப்படி லோனு கொடுப்பாங்க? மடப்பயல் முட்டாப்பயல். ஐயோ, இவங்களால நல்லவங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போகுது. போ. இவரு சொல்றதை கேட்கறதால பேங்காரவங்க சொல்றதை கேட்கறதா? பேங்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கட்ட சொன்னாங்க மாடை. இவர் என்ன டெய்லி கட்ட சொல்றாரு? ஓ, இவர் வயல்ல பக்கத்துல மேய்றதுனால இவருக்கு ஏதோ ஒரு இதா இருக்கு. ஏன்னா இவர் பேச்சை நம்ம கேட்க கூடாது, பேங்காரவங்க பேச்சை தான் கேட்கணும். புரியுதா? இல்லைன்னு லோனை கேன்சல் பண்ணிட்டு மாடை கிட்ட பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும்பா. நாளையில இருந்து அவர் வயல் பக்கம் போகாம மாடை அவுத்து விட்டுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கும். பேங்காரவங்க சொன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கட்டணும். வா, போ வா.